ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். ஹெல்த்தியான சென்னா பிரியாணி எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி பிரியர்களாக இருந்தாங்கன்னா இந்த சென்னா பிரியாணி அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக சென்னா பிரியாணியும் தயிர் பச்சடியும் வச்சாலே போதுங்க, ரொம்ப அருமையாக சாப்பிட்ருவாங்க. டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் கூட சாதம் மிஞ்சாது, அந்த அளவுக்கு விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த சென்னா பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ரம்ஜான் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சென்னா பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ரெசிபியோடைய ஹீரோன்னு சொல்லலாம். சென்னா எடுத்துருக்கங்க. இந்த சென்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சேன். அதுக்கப்புறம் 8 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இப்போது நாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சென்னா ரெடி பண்ணியாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குடிக்கிற தண்ணீரில் ஊற வச்சிடுறேன். இந்த அரிசிக்கு பதிலாக உங்கள் வீட்டில் நார்மலாக நீங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் கூட இந்த சென்னா பிரியாணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா சென்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லா ஹீட்டான பிறகு ஒரு 3 பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 1 ஜாவித்ரி, பே லீஃப் சேர்த்து இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறேன். நல்லா இந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா பொன்னிறமான பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். நல்லா ஸ்லைஸாக சன்னமாக அரிஞ்சிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கணுங்க. அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி செவந்து வரணுங்க வெங்காயம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்க்குறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். இந்த நேரம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்குறேன். நாம் இன்றைக்கி சென்னா தான் சேர்க்குறோம். இன்னும் நல்லா அதுக்கு வாசனையோட ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக இந்த புதினா கொத்தமல்லிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு கூடுதலாக்கி ரொம்பவே நல்லா கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா சாதத்தோடு ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா சென்னா இந்த கிளாஸில் அரிசி எடுத்துறேன். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா ஊற வச்ச சென்னாவை சேர்த்துருக்காங்க. சென்னாவை நீங்கள் தனியாக வேக வச்சு அது பிறகு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் ஊற வச்ச சென்னாவை இப்படி சேர்த்தாலே நமக்கு குக்கரில் நல்லா வெந்து வந்துடும். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுடுறேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா, 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இந்த மசாலாவை அப்படியே குக்கரில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இதோட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருந்தால் தாங்க நமக்கு அரிசி வெந்து வரும்போது டேஸ்ட்டு உப்பு கரெக்டாக இருக்கும் ரைஸ்க்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது தண்ணீர் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்த தண்ணீர் தான் சேர்க்குறேன். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடுறேன்.
அரிசியிலேருந்து ஃபுல் தண்ணியும் வடிகட்டி 1.5 டம்ளர் அளவுக்கு இப்போது குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணீர் நல்லா கொதித்து வரணும். அதன் பிறகு தான் நாம் அரிசியை சேர்க்கணும். நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கும்போது இப்போது அரிசியை சேர்த்துடுறேன். இந்த நேரம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரைஸ் வெந்து வரப்போ டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கும். உப்பு கரெக்டாக இருக்கும் சாதத்தில். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நம்ம குக்கரை மூடிடணும். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு தணலை வச்சுக்கோங்க. 2 விசில் வரணுங்க. 2 விசிலுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷரெல்லாம் அடங்கின பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக நமக்கு பொல பொலன்னு சுட சுட சென்னா பிரியாணி குக்கரில் தயாராகிடுச்சுங்க. எப்பவுமே நம்ம சைடில் தாங்க அரிசியை எடுத்து விடணும். அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று உடையாமல் நமக்கு சர்வ் பண்ண முடியும். சூப்பரான சென்னா பிரியாணி தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் பரிமாறிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். சூப்பராக பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இது கூட தயிர் சட்னி வச்சு நம்ம பரிமாறிடலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. Healthy food, healthy life. Video watching. Thank you. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.